Good morning, girls. So, ரொம்பவே ஒரு அன்யூஷுவலான பிளேஸ்லேருந்து இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன் பிகாஸ் வி ஆர் அட் தட் டைம் ஆஃப் த மந்த். நோ, நான் என் பீரியட்ஸ் பற்றி பேசல. நான் பேசுறது நம்மளோட ரீசெட் ரொட்டீன் vlog சீரீஸ் பற்றி. ஸோ பேசிக்கலி அ டே வேர் வி மீட் டுகெதர் அண்ட் நம்ம வந்து ஃபெப்ரவரி மந்த் இந்த மந்த் எப்படி போச்சு, அடுத்த மந்த்துக்கு என்ன கோல்ஸ் பண்ணலாம், எப்படி பிளான் பண்ணலாம், ஹவு டு ரீசெட் அவர் ரொட்டீன் டு கெட் பேக் ஆன் ட்ராக். அண்ட் இன்னைக்கு நான் நிற்கிறேன் என்னோட பாண்ட்ராப்க்கு முன்னாடி பிகாஸ் இன் ஒரு 15 டேஸாவே ஆக்சுவலி அதுக்கு முன்னாடிலேருந்தே ஆனா ஒரு 15 டேஸாவே இட் இஸ் பக்கிங் மை ஹெட். ஸோ என்ன ஆயிருக்குன்னா, ஒரு 2, 3 மந்த்ஸாவே கொஞ்சம் ரொம்ப ஹார்டா இருக்கு. இதோட ஸ்லைடிங்லேருந்து ட்ராக்லேருந்து வெளிய வந்துட்டு போல. ஸோ கரெக்ட்டா ஸ்லைட் ஆக மாட்டேங்குது. ஃபுல்லா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ரொம்ப ப்ரெஷர் குடுக்க வேண்டியதா இருக்கு. பட் ஐம் நாட் கெட்டிங் இட் ரிப்பேர்ட் பிகாஸ் நம்ம வந்து இன்னும் ஒரு 2, 3 மந்த்ஸ்லேருந்து இங்கேருந்து 2, 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் இங்கேருந்து மூவ் ஆக போறோம் டு சென்னை. ஸோ அப்போ வந்து நம்ம வீட்ல வி ஆர் பில்டிங் அவர் ஓன் வார்ட்ரோப். அது வந்து பெர்மனன்ட் ஹவுஸ்னால அங்க இன்டீரியர் வச்சு வார்ட்ரோப்க்கு பிளான் பண்ணியிருக்கு. ஸோ ஐம் நாட் கோனா டேக் தீஸ் வார்ட்ரோப்ஸ் வித் மீ வென்எவர் ஐ ஷிஃப்ட். அதனாலவே இத ரிப்பேர் பண்ணாம அப்படியே வச்சிருக்கேன். சரியா ஓப்பன் ஆகாததுனால அப்படி அப்படியே டம்ப் பண்ணி சொல்லும்போதே மூச்சு வாங்குது. அப்படி அப்படியே டம்ப் பண்ணி இட்ஸ் இட்ஸ் பக்கிங் மை ஹெட். நான் என்னால வந்து எந்த இதுலயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அண்ட் ஒரு மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் மைண்டே இல்ல பிகாஸ் ஆஃப் திஸ் கிளட்டர். ஸோ திஸ் ரொட்டீன் வீடியோ வி ஆர் ஸ்டார்ட்டிங் வித் அ ஃபிசிக்கல் ரீசெட். கிளீனிங் பண்ணாலே அது என்ன ஒரு டோபமைன் ஹிட்ன்னு தெரியல. வி ஃபீல் ஸோ குட், ஸோ ஹாப்பி அண்ட் ஒரு மாதிரி எனர்ஜி பூஸ்ட், ஒரு கான்ஃபிடென்ஸா என்னால பண்ண முடியும் பாத்தியா அப்படின்னு ஒரு நினைப்பு வந்துடுது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் திங் லெட்ஸ் கிளியர் திஸ் ஆஃப். இது வந்து பாதி தான் க்ளோஸ் ஆகுறதுனால உள் சைடில் யூஸ் பண்ணாத துணியை வச்சு ஓரளவுக்கு திருப்பியும் மடித்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம சென்னை போகிற வரைக்கும் மெயின்டைன் ஆனால் போதும். கொஞ்சம் டீக்ளட்டர் பண்ணியாச்சு, பெருக்கிட்டோன்னா திஸ் டாஸ்க் இஸ் டன் அண்ட் டஸ்டட். ஸோ வார்ட்ரோப் க்ளீன் ஆனதுலேயே எனக்கு வந்து ஒரு பெரிய வேலை நடந்த மாதிரி இருக்குது. டைம் வந்து 1:30 ஆகுது. பையனை ஸ்கூல்லேருந்து கூட்டு வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு அண்ட் இட்ஸ் ரிலாக்ஸேஷன் டைம். அண்ட் இதுதான் பெஸ்ட் டைம் ஆக்சுவலி டு ரிஃப்ளெக்ட் அண்ட் பிளான் ஃபார் யுவர் அப்கமிங் மந்த். ஒரு கோல்டு காஃபி இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும், பட் சோம்பேறித்தனம். எனிவேஸ் லெட்ஸ் அட்லீஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஆன் த ஹைலைட்ஸ் ஆஃப் லாஸ்ட் மந்த். இந்த இயர் இந்த ஆக்கியர் நியோரா பிளானர் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து மந்த்லி கிரிட் வரும். யூஸ்வலி இங்கே வந்து நான் வீடியோஸ் டு ஷூட் இல்லை ரெசிபிஸ் டு அப்லோட் அந்த மாதிரி அப்லோடிங் ஸ்கெடியூல் தான் போட்டுட்டு இருந்தேன். பட் இந்த மந்த் மாத்திரம் நான் ஹைலைட் ஆஃப் த டே எழுத ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலி இதுக்கு வந்து மெயின் ரீசன் என் டாட்டர் தான். அவ வந்து அவளோட ஜர்னல்ல இந்த மாதிரி டூடல் ஆஃப் த டே ஆரம்பிச்சிருக்கா. அவளை பார்த்து பார்த்து எனக்கும் திஸ் வுட் பி பெட்டர்ன்னு சொல்லி நானும் அதே ஆரம்பிச்சிட்டேன் இந்த இயர். ஸோ த கிரெடிட் கோஸ் டு மை டாட்டர். ஸோ ஐ ஜஸ்ட் கோ த்ரூ இட் அண்ட் see the best things that happened this month. சம்டைம்ஸ் வந்து ஸ்கிப் ஆகிடும். அதான் இந்த ஒரு கொஷின் வந்து நம்மளோட லாஸ்ட் ஜர்னலிங் வீடியோலையும் வந்தது. ஜர்னலிங்கை வந்து என்னால் ஹேபிட்டாக ஆக்க முடியலன்னு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, டோன்ட் ப்ரெஷரைஸ் யுவர் செல்ஃப். நான் டெய்லி ஜர்னல் பண்ணியே ஆகணும், இல்லை ஏதோ ஒரு ஹாபி பண்ணியே ஆகணும் அப்படின்னு பண்ணச்சு யூஆர் டேக்கிங் த ஃபன் அவுட் ஆஃப் இட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கேன். ஏன்னா இந்த 2 நாள் வந்து நான் ஹைலைட்டே பண்ணல. ஐ மீன் ஜர்னலை பிளானரை தொடலை. அண்ட் ஐ தேர்ட் டே ஆனதுக்கப்புறம் ஐ குடன்ட் ரிமெம்பர் என்ன பெஸ்ட் திங் ஆச்சு முந்தா நேத்திக்குன்னு. ஸோ இட்ஸ் ஓகே. அது மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா சும்மா ஒரு டெக்கரேட்டிவ் ஸ்டிக்கரோ இல்லை ஏதாவது கலரிங்கோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். Or you can also leave it blank. So don't pressurize yourself to write every single thing in the planner. இன்னொன்று என்னன்னா, பென்ஸோட ஷேடிங் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஐ டோன்ட் யூஸ் த சேம். ஐ மீன் ஒரே பென் வச்சு தான் எழுதணும்னு இல்லை. சம்டைம்ஸ் அந்த பென் கிடைக்கலன்னா ஐ ஆல்சோ டென் டு யூஸ் அ டிஃப்ரெண்ட் பென். ஸோ எல்லாமே கலர் கோஆர்டினேட்டாக இருக்கணும், பர்ஃபெக்ட் பேஜாக இருக்கணும்னா நம்மளால முடியாது. ஸோ ஐ ஜஸ்ட் டோன்ட் ஃபாலோ ஆல் தீஸ் திங்ஸ். எஸ், ஒரு நல்ல பெயினாக யூஸ் பண்ணுறது வந்து மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். லைக் இந்த பார்க்கர் பென் வந்து நான் என்னோட மார்னிங் பேஜஸ் இருக்குல்ல, அது எழுதுறதுக்கு இந்த பென் தான் யூஸ் பண்ணுவேன். இட்ஸ் வெரி ஸ்மூத், ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இட் என்கரேஜஸ் யூ டு ரைட் மோர் ஃப்ரீக்வெண்ட்லி. அண்ட் இந்த பிளானர் வந்து சின்ன சைஸ்னால அதுக்கு இந்த ஜீப்ரா சராசா பென்ஸ் யூஸ் பண்ணுவேன். 0.5 நிப்னால ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப ப்ரிட்டியாக வரும். அண்ட் இந்த ஸ்கொயர் கிட்லையும் ஃபிட் ஆகிறதுக்கு 0.5 nip is amazing. So yes, using good pens actually makes a difference in your planning and journaling, writing and all. But அதுதான் அது இருந்தால் தான் பண்ணணும், அது இருந்தால் தான் நம்மளால நல்ல ஜர்னலிங் பண்ண முடியும்னா அப்படிலாம் எதுவும் இல்லை.
வாவ்! ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி, இந்த ஹைலைட்ஸ் ஆஃப் த மந்த்ன்னு நம்ப ஒரு ஒரு கிளான்ஸ்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கும்போது, இட் கிவ்ஸ் அஸ் சோ மச் ரீசன்ஸ் டூ பி கிரேட்ஃபுல் ஃபார். லாஸ்ட் மந்த்தும் இதே தான் நடந்தது. இந்த மந்த்தும் இதே தான் நடந்தது. விச் இஸ் நம்ம மந்தோட மெயின் பிரையாரிட்டி என்னால பண்ண முடியல. ஸோ ஐ வாஸ் ஃபீலிங் அ லிட்டில் டவுன். அதெல்லாம் ஒரு பக்கம். எல்லா குறைகள் ஒரு பக்கம். பட் டேக்கிங் திஸ் 5 மினிட்ஸ் அண்ட் நோட்டிங் ஹைலைட்ஸ் ஆஃப் த டேங்கிறேன். ஹைலைட்ஸ் ஆஃப் த மந்த் பிரிங்ஸ் சோ மச் கிரேட்ஃபுல்னஸ் இன் மீ. இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா, ஐ ரீச்ட் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன் அவர் தமிழ் சேனல். நான் இந்த சேனல வந்து ரீஸ்டார்ட் பண்ணச்சே ஐ ஹேட் 6Kயா 7Kயா லாஸ்ட் இயரோட பிளானர் எடுத்து பார்த்தா தெரியும். ஸோ அங்கேருந்து ஒரு 10K வரைக்கும் வருது. இட்ஸ் பியூட்டிஃபுல். ஸோ 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனோம். இந்த மந்த் வேலண்டைன்ஸ் வீக்க இவ்ளோ அமேசிங்கா 37 இயர்ஸ் ஆஃப் மை லைஃப்ல நான் செலிப்ரேட்டே பண்ணது கிடையாதுங்க. ஸோ எவ்ரி சிங்கிள் டே வி டுக் அப் அ சேலஞ்ச் அண்ட் வி டிட் சம்திங் டு மோட்டிவேட் அஸ் டு மேக் அவர் இன்னர் சைல்ட் ஹாப்பி. அண்ட் வீடியோஸ்க்கு இந்த வாட்டி 2 வீடியோஸ்க்கு 2 டிஃபரெண்ட் சாரீஸ் போட்டு ரெடி ஆனேன். எல்லாத்தோடையும் பெஸ்ட் திங் என்னன்னா, நான் செம்மையா வாக்கிங்கோட ஹேபிட் மார்னிங் ரொட்டீன்ல ஆட் பண்ணியிருந்தேன்ல. தட் வாஸ் த பெஸ்ட் திங் தட் ஹேப்பன்ட் இந்த மந்த்ல. ஆல் இன் ஆல் இந்த மந்த் நல்லா போச்சு. ஸோ ஐ டோன்ட் ஹேவ் எனி ரிக்ரெட்ஸ் எக்ஸெப்ட் ஃபார் அவர் பேக்கிங் சேனல். பட் லெட்ஸ் சி ஹவ் வி கேன் ஒர்க் தட் அரவுண்ட். ஜான்வரி ஹைலைட்ஸ் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து வந்து என்னெல்லாம் கோல்ஸ் நம்ம லாஸ்ட் மந்த் பிளான் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்துச்சு? ஏன் நடக்கல? வாட் கேன் வி இம்ப்ரூவ்? அதெல்லாம் குயிக்கா டிஸ்கஸ் பண்ணிக்கலாமா? பிப்ரவரியோட ஃபர்ஸ்ட் கோல் வந்து ரீட் 5 புக்ஸ். 60 புக்ஸ் இன் அ இயர்னா 5 புக்ஸ் இன் அ மந்த். அதனால இந்த ஒரு கோல் கண்டிப்பா நம்மளோட மந்த் டு மந்த் இது வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ தட்ஸ் ஹவ் த சிஸ்டம் ஆக்சுவலி ஒர்க். ஸோ நீங்க வருஷத்துக்கு யோசிச்ச கோல்ஸோ இல்ல டார்கெட்ஸோ எதுவா இருந்தாலுமே யூ தென் ஹேவ் டு பிரேக் இட் இன்டு குவார்டர்லி, அதுலேருந்து மந்த்லி, அதுலேருந்து வீக்லி, அதுலேருந்து டெய்லி. அந்த மாதிரி பண்ணாதான் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் யூ கேன் அச்சீவ். இந்த மந்த் வந்து நான் 7 புக்ஸ் படிச்சிருக்கேன். ஸோ லெட்ஸ் குவிக்லி லுக் இன்டு த புக்ஸ் தட் வி ஹவ் ரெட் திஸ் மந்த். முதல்ல வந்து நான் படிச்சது வாட் இஃப் யூ அண்ட் மீ. கிண்டல்ல ஃப்ரீயா இருந்தது, அதனால படிச்சேன். ஸோ 2 மெயின் கேரக்டர்ஸுமே தே அண்டர்கோ சம் கைண்ட் ஆஃப் ட்ராமா. அண்ட் அந்த ட்ராமானால தே கோ த்ரூ ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன். அண்ட் அதுலேருந்து அவங்க எப்படி வெளியே வராங்க அண்ட் அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்ததுனால எப்படி அதை இன்னும் சுலபமா தே குட் கம் அவுட் ஆஃப் இட். ஸோ அட் த எண்ட் ஆஃப் sorry. So at the end of the story, there is hope, there is belief, there is positivity, and that's why I enjoyed this book. இது வந்து ஒரு 3-star read for me. 1 star I'm minusing just because of the steamy scene. If you are someone who loves spicy scenes, then definitely this could also be a 4-star read. So yes, I shall definitely recommend it, but I won't reread it again. So next book வந்து நான் படிச்சது Surprised Me Thursday Murder Club. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ண ஆரம்பிச்சேன்ல, ஒரு 7500 பேஜஸ் வரைக்குமே புக் ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆயிட்டு இருந்தது. ஸோ நான் எதிர்பார்த்தது என்னன்னா, இட்ஸ் அ மர்டர் மிஸ்ட்ரி சீரீஸ். அதனால விறுவிறுன்னு இருக்கும். யார் கில்லரு? எப்படி கண்டுபிடிக்க போறாங்க? என்ன நடக்க போறது? அப்படின்னு. ஆனா மேபி இட்ஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சீரீஸ்னால அந்த கேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவா போச்சு. லைக் யார் எங்க இருக்கா? எங்க கிரைம் நடக்குது? எந்த கேரக்டர் எப்படி ரிலேட்டட்? அந்த மாதிரி போனதுனால கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது எனக்கு. ஸோ ஐ தாட் ஐயோ! என்னடா இது போர் அடிக்கும் போலயே! எதுக்கு நம்ம எடுத்தோம்? இது இவ்ளோ ஹைப் குடுத்துருக்காளே இன்டர்நெட்ல. என்ன விஷயம்? ஏது விஷயம்னு நெனச்சேன். பட் ஒன்ஸ் யூ ரீச் டு அபவுட் 40% ஆஃப் த புக், த ஸ்டோரி ஸ்டார்ட்ஸ் பாஸ். சூப்பர்வா இருக்கு. எக்ஸைட்டிங்கா இருக்கு. அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கறதுக்கு. டெஃபினெட்லி a 4-star read for me. Woman Who Met Herself. Oh boy! இமேஜின் நீங்க வந்து ஒரு 60 வருஷமா ஒரு வாழ்க்கையில வாழறீங்க. அண்ட் அப்பா, அம்மா, ஹஸ்பண்ட், ஃபேமிலி அந்த மாதிரி எல்லாம் நார்மலா வாழறீங்க. ஆனா ஒரு 60 இயர்ஸ் தாண்டுனதுக்கு அப்புறம், நீங்க வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே பொய்ன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்பா! பக்குன்னு தூக்கி வாரி போடாது? உங்களோட அம்மா உங்களோட அம்மா இல்ல. உங்களோட கூட பொறந்தவங்க உங்க கூட பொறந்தவங்க இல்ல. அப்படின்னு நெனச்சு பார்க்கறதுக்கே ஓ மை காட்! இத்தன வருஷத்துக்கு அப்புறம் நான் பொறந்து வளர்ந்த இடம், நான் பொறந்து வளர்ந்த சூழ்நிலை எல்லாமே தப்பு. எல்லாமே ஒரு பொய்ன்னு சொன்னா எப்படி இருக்கும்? தட் இஸ் எக்ஸாக்ட்லி த ஸ்டோரி ஆஃப் திஸ் பர்ட்டிகுலர் புக். இட்ஸ் 3 1/2 ஸ்டார் ரீட் போட்டிருக்கேன். ஸோ 3 1/2 to 4 ஸ்டார் ஈஸி. அது வந்து நம்மளோட செல்ஃப் லவ் சீரிஸோட சேலஞ்ச்ல எடுத்த புக் விச் இஸ் எலனோர் அண்ட் பார்க். Beautiful, beautiful. It reminds you of being young and being young in love. It's a good read, but what will leave you surprised or haunting is the ending. Oh God! Full book படிக்கும்போது நீங்க மனசுல ஒரு எண்டிங் நினைச்சுட்டே தான் படிப்பீங்க. ஆனா எண்ட் ஆகும்போது
It is something else. In the different ending கோசரமே definitely pick this book up and I'm sure you will love it. அடுத்த புக் வந்து ஃபுல் மூன் காஃபி ஷாப் படிச்சிருக்கேன். இந்த புக் நான் ஸ்பெசிஃபிக்கா வந்து சொல்லணும்னா, நம்மளோட புக் பிங்கோ சேலஞ்ச் இருக்குல்ல, அதுக்கோசரம் தான் எடுத்தேன். இதுல வந்து ஒரு சேலஞ்ச் என்ன வச்சிருக்கேன்னா, ரீட் அ புக் வித் அனிமல் ஆன் த கவர்ன்னு சொல்லி. அதுக்கு தான் இந்த புக் சூஸ் பண்ணேன் ஸ்பெசிஃபிக்கலி சோ தட் ஐ கேன் டிக் ஆஃப் தட் சேலஞ்ச். இந்த புக்கோட பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? இதுல இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே தே ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர். அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் ஹவ் தே ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர்ன்னு அது அன்ரிவீல் ஆகும்போது இட் பிரிங்ஸ் அ ஸ்மைல் ஆன் யுவர் ஃபேஸ் அண்ட் இட் மேக்ஸ் யூ ஃபீல் ஓ சோ சோ குட். அந்த மாதிரியான ஒரு ஃபீல் குட் லிட்ரரி ஃபிக்ஷன். ஐ லவ்ட் இட். இட்ஸ் ஈஸி 4 ஸ்டார் ரீட். அடுத்த புக் நான் படிச்சது வந்து த ஃபார்கெட்டிங் அகைன் கிண்டல்ல இருந்து. சோ பாத்தீங்களா எப்படி ஐ அம் ரீடிங் 1 பிசிக்கல் புக் அண்ட் 1 கிண்டல் புக். சோ பேலன்ஸ மெயின்டெயின் பண்ணதுக்கோசரம். சோ இந்த புக் ஏன்டா என்ன நானே டார்ச்சர் பண்ணேன்னு இருந்தது. சோ டார்ச்சர் இன் அ குட் வே. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே எனக்கு தெரியும். ஐயோ! தப்பு பண்ணாதடி, அங்க போகாதடி, அவன்ட்ட சொல்லாதடி, அவன்ட்ட பேசாதடி, இது பண்ணாதடி, அது பண்ணாதடின்னு மனசுல அது தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருந்தது. பட் ஸ்டில் ஐ கெப்ட் ஆன் ரீடிங். தட்ஸ் ஹவ் குட் திஸ் புக் வாஸ். ஒண்ணு மாத்திரம் ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுறேன். இந்த புக் நீங்க படிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏர்லி சாப்டர்ஸ்லயே பிளாட் ட்விஸ்ட் தெரிஞ்சிரும். சோ த்ரில்லர் ஜான்ரால ஒரு பிளாட் ட்விஸ்ட் நீங்க கெஸ் பண்ணிடுறீங்கன்னா, இட்ஸ் அ ட்ராபேக். தட் இஸ் அதுதானே சஸ்பென்ஸா வைக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து அது என்ன சஸ்பென்ஸ்ன்னு அன்ரிவீல் பண்ணதுக்கு தான் நீங்க ஒரு த்ரில்லர், மிஸ்ட்ரி, கிரைம் இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறீங்க. ஏர்லி ஆனே நீங்க கெஸ் பண்ணிடலாம் இந்த புக் பொறுத்தவரைக்கும். பட் ஸ்டில் பெஸ்ட் திங் இஸ் நீங்க இந்த கெஸ் பண்ணா கூட யூ ஆர் என்கரேஜ்ட் டு ரீட் த ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி அஸ் வெல். ஸோ அந்த ஒரு பக்கு பதட்டம், அந்த ஒரு கட் ஃபீலிங், ஐயோ தப்பு நடக்க போறதுன்னு அந்த ஒரு சென்சேஷனல் ஃபீலிங் கோசரமே யூ கேன் ரீட் திஸ் புக். இட்ஸ் அ 4 ஸ்டார் புக். அடுத்த புக் லுக்கிங் பேக் வெரி வெரி ஷார்ட் ஸ்டோரிஸ். இட் இஸ் லைக் ஷார்ட் ஸ்டோரி இன்சைட் அ ஷார்ட் ஸ்டோரி புக். ஸோ ஒவ்வொரு டாபிக் லைக் லவ், கைண்ட்னஸ் அண்ட் இன்னும் ஒரு 4-5 டாபிக் இருக்கு. கரேஜ், வீக்னஸ், லைக் எவ்ரி காயின் ஹேஸ் 2 சைட்ஸ். அந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு எம்ஜிஆர் டயலாகோ இல்ல ஏதோ ஒரு பழைய படம் டயலாக் மாதிரி ஞாபகம் வருது. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீவிர விசாரணையே மையின்னு சொல்லிட்டு ஐ எம் நாட் ஷூர், கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு சிச்சுவேஷனை பார்த்து வி பாஸ் ஆன் அவர் ஜட்ஜ்மெண்ட் ஆன் திஸ், பட் த ரியாலிட்டி மைட் பி சம்திங் எல்ஸ். So that's why looking back, so look back to the thoughts or the decisions that you made or the situation that's happening in சொல்லிட்டு it's a nice read. Like 1 hourலயே நீங்க படிச்சு முடிச்சிடலாம். சின்ன சின்ன சாப்டர்ஸ் தானே, so easy to read, very comfortable. So அடுத்த கோல் வந்து bulk shoot. This definitely didn't happen and I don't see it happening. நான் என்னோட பேக்கிங் சேனலுக்கு எப்படி ஷூட்டிங் பண்ணுவேன்னா, ஒரு 1 வீக் போயிட்டு ஒரு 15 to 20 ரெசிபிஸ் அட் த டைம்ல ஷூட் பண்ணிட்டேன்னா, ஒரு 2 மந்த்ஸ் ஈஸியா என்னால அந்த ரெசிபிஸ வச்சு ஓட்ட முடியும். பிப்ரவரியில வந்து நான் சென்னை போறதா இருந்தேன். இன்டீரியர்ஸ்க்கு வந்து மீட்டிங் இருந்தது. இன்டீரியர் டிசைனரோட. ஸோ அப்படியே வரைச்சு என் மாமனாரையும் கூட்டு வந்துருவேன். சேர்ந்து இங்க திருப்பி வந்துருவோம்னு தான் பிளான் இருந்தது. பட் இன்டீரியர்ஸ் பீயிங் இன்டீரியர்ஸ் டிலே. ஸோ எல்லா ஒர்க்குமே டிலே ஆயிட்டு இருக்கு. அதனால பிப்ரவரியில மாமனார் வரணுமா இருந்தது பாம்பேக்கு. அவர் வரல. யாராவது இங்க வீட்ல ஆஸ் அ பேக்கப்பா பசங்கள கூட இருந்தாதான் நான் போய் ஷூட்டிங் பண்ண முடியும். அண்ட் ஏப்ரல்ல சென்னையில ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ பை மார்ச் 25க்கு வாக்குல நாங்களும் சென்னை போவோம் ஃபார் ஸ்கூலு. அதனால ஐ டோன்ட் சி ஷூட்டிங் ஃபார் பேக்கிங் சேனல் ஹேப்பனிங் எனி டைம் சூன். இனிமே மேல தான் ஷூட்டிங் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பல்க் ஷூட்டிங் போட்டிருந்தேன். பல்க் ஷூட் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா 7 ரெசிபிஸும் போட்டிருப்பேன் சேனல்ல. ஸோ அந்த 2 கோல்ஸுமே நடக்கல. அடுத்த கோல் வந்து 8 ஒன் பெப்பி மாம்ல 8 வீடியோஸ் வந்து நம்ம தமிழ் சேனல் ஒன் பெப்பி மாம்ல போடணும்னு எழுதியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ சேர்த்தோம்னா இட் வில் பி த 8th வீடியோ அண்ட் ஐ எம் சோ இலேட்டட் பை இட். லைக் வாவ், ஒரு விஷயம் நடக்கல. அதாவது என் பேக்கிங் சேனல்ல வீடியோஸும் ரெசிபிஸும் போட முடியல. ஸோ ஒரு விஷயம் நடக்கலன்னு சொல்லிட்டு சோர்ந்து உட்காராம ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் அண்ட் கிரேட்ஃபுல் தட் அட்லீஸ்ட் திஸ் ஒன் இஸ் கோயிங் வெல் so far. நெக்ஸ்ட் வந்து ஃபாலோ மார்னிங் அண்ட் நைட் ரொட்டீன். I though love it only because morning routineல walking போட்டிருந்தேன்ல, every single day from Monday to Friday I went for walking. So இன்னொன்னு என்னத்துக்கு I am so excited for itனா, ஏன்னா அந்த வாக்கிங்கோட சேர்ந்தே அந்த நேம் சாண்டிங்கும் பண்றேன் இல்லையா, அதனால இட் இஸ் வேற இங்க அங்க யோசனை வைக்காம, போன்ல வேற ஏதாவது கண்டது காசிப் கேட்காம ஃபுல் டைம் ராதா ராதான்னு ஜபிச்சுட்டே வாக்கிங் பண்றேன். அண்ட் அது ரொம்ப 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 நல்லா இருக்கு. ஹோல் மந்த் நான் பண்ணிட்டேன்னு நினைக்கும் போது
I am happy. Last goal. Create water tracker. ஷோ லாஸ்ட் மந்த்தும் நான் இது சொன்னேன். ரொம்ப ரொம்ப புவர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர்ன்னு. ஆனா அதுக்கு தான் ஒரு சிஸ்டர் வந்து கீழ காமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க. ஒரு ஹேக் தட் ஷி இஸ் டூயிங் தட் இன்ஸ்டெட் ஆஃப் 2 லிட்டர்ஸ் 3 லிட்டர்ஸ்ன்னு மனசுல வச்சுக்காம, இஃப் வி புட் ஆன் லைக் 2 கிளாஸஸ் 2 பாட்டில்ஸ் அந்த மாதிரி வச்சோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு. ஸோ திஸ் மந்த்தும் இந்த கோல் நான் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் ட்ரை பண்ண போறேன். பட் இன்ஸ்டெட் ஆஃப் வாட்டர் ட்ராக்கரோ இல்ல லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரோ ஒரு 2 பாட்டில். ஏன்னா எல்லாமே எவ்ரி ஹேபிட் தட் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் இட் ஹேஸ் டு பி ஸ்மால். ஸ்டார்டிங் ஸ்மால். ஒரு 2 பாட்டில் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் அது எப்படி போறதுன்னு பார்க்கலாம். ஸோ தட்ஸ் வாட் வாஸ் அவர் ஃபெப்ரவரி கோல்ஸ் அண்ட் என்ன நடந்துச்சு என்ன நடக்கலன்னு சொன்னேன். ஸோ அதனால நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து எழுதுறதுக்கு என்ன இருக்குன்னா கோல்ஸ் அச்சீவ்ட், வாட் வென்ட் வெல், வாட் கேன் யூ இம்ப்ரூவ், இது 3யும் எழுதிட்டு நான் உங்களை பார்க்குறேன். பசங்களுக்கு பசிக்குதுன்னு கூப்பிடுறா, ஸோ ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு வரேன். Now it's time to set our goals for March. முதல் வந்து எழுதியிருக்கிறது என்னன்னா ஹாரி பாட்டர் பர்த்டே பார்ட்டி. ஸோ என் பொண்ணோட பர்த்டே வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னா மெயினா நான் தான் எவ்ரி இயர் எல்லாத்தையுமே நான் தான் கேக் பண்ணுவேன். ஸோ இந்த வாட்டி ஹாரி பாட்டர் தீம்ல கேக் பண்ணது இல்லாம டெசர்ட் டேபிள் பண்ணணும். ஸோ என் பையனோட 3rd பர்த்டே அப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தீம்ல பர்த்டே பார்ட்டி பண்ணியிருந்தோம். ஸோ அதோட வீடியோஸ் இல்ல ஏதாவது ஃபோட்டோஸ் கிடைச்சதுன்னா ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே பண்றேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டெசர்ட் டேபிள் நான் ரெடி பண்ணணும். லைக் தீம் பேசிஸ்ல கப் கேக்ஸ், குக்கீஸ் அண்ட் இன்னும் ஒரு 2-3 ஐட்டம் பிளான் பண்ணியிருக்கேன். அதை தவிர கேக். மைக் வந்து ஃபேஸை மறைக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஸோ லெட் மீ புட் இட் ஆன் டு ஹியர். ஸோ அதுக்கப்புறம் ரீட் 5 புக்ஸ் ஆஸ் யூஷுவல். நாட் ஆல் ஐடியாஸ் ஆர் ரிசீவ்ட் வெல். ஸோ லெட்ஸ் ட்ரை டு ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் வீடியோஸ் ஃபார் நெக்ஸ்ட் மந்த்னு. ஸோ நான் யோசிக்கிற எல்லா ஐடியா நான் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணிட்டு இருக்கேன் இப்போதைக்கு 2 மந்த்ஸா பார்த்தீங்கன்னா. பட் அதுலேருந்து எல்லாமே பிக்கப் ஆறதா இல்லை டெஃபினெட்லி. ஸோ அதனாலயும் சரி ப்ளஸ் மார்ச் ஏப்ரல்ல நான் வந்து சென்னையில இருக்கிறதுனால எப்படி மேனேஜ் ஆக போறதுன்னு தெரியல. ஸோ ஐ ஒன்ட் பி கேரிங் எவ்ரிதிங் வித் மீ. ஒரு சூட்கேஸோட தான் போவோம். ஸோ அதனாலயும் சரி இதனாலயும் சரி கொஞ்சம் வீடியோ கம்மி பண்ணலாம்னு யோசிக்கிறேன். லைக் லாஸ்ட் மந்த் நம்ம 9 வீடியோஸ் போட்டோம்ல ஃபெப்ரவரியில. அதனால இந்த மந்த் 5 வீடியோஸ் தான் பிளான் பண்றேன். ஸோ வீக்லி ஒன்ஸ். ஷார்ட்ஸும் வந்து கம்மி பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். உங்க ஒப்பீனியன் என்னன்னு எனக்கு காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பேக்கிங் சேனல்ல 3 ரெசிபிஸ் போடணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி எங்க ஷூட் பண்ணது இருக்கு டிசம்பர்ல. அட்லீஸ்ட் அதையாவது ஒரு மொமெண்டம் எடுத்துட்டு வந்து போட்டுட்டு இருக்கலாம். லெட்ஸ் நாட் சிட் ஆன் தட் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஹோல் மந்த்துமே நான் கரெக்டா வாக் பண்ணிட்டேன் ஒரு டே விடாம. அதனால இப்போ ட்வைஸ் அ டே இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ மார்னிங் ஒரு 1/2 an hour, ஈவினிங் ஒரு 1/2 an hour அந்த மாதிரி பண்ணி பார்க்கலான்னு யோசிச்சு எழுதியிருக்கேன். ஐ எம் நாட் ஷுர் ஹவு தட் கோஸ் பட் fingers crossed அதுக்கு. And then தண்ணி பத்தி சொன்னேன்ல. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் எய்மிங் ஃபார் 2 to 3 liters ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஃபில் அப் 2 bottles அண்ட் மார்ச்ல எவ்ரி சிங்கிள் டே அந்த 2 பாட்டிலும் குடிக்கிறேன்னா இல்லையான்னு பார்க்கலாம். அண்ட் த லாஸ்ட் கோல் லாஸ்டா எழுதியிருக்கேன். பட் தட் இஸ் த ப்ரையாரிட்டி ஃபார் திஸ் மந்த் விச் இஸ் ஸ்டார்டிங் அ புக் கிளப். நான் வந்து ஷார்ட்ஸ்ல த ஸ்டேஷனரி ஷாப் ஆஃப் தெஹரான் போட்டிருந்தேன் இல்லையா, அதை பார்த்துட்டு ஒன் ஆஃப் யூ கைஸ் குத்துறான்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை வாங்கி ரீட் பண்ணி ஷி காட் பேக் டு மீ ஆன் டிஎம்ஸ் அண்ட் வி சார்ட் ஆஃப் ஹேட் அ சாட் ஓவர் த புக். அண்ட் அது எனக்கு ரொம்ப இட் மேட் மீ so ஹாப்பி டு டிஸ்கஸ் அ ஸ்டோரி லைன் வித் யூ. ஸோ அதுதான் ஒரு மெயின் மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் ஆர்எல்ஸ் சொல்லணும் கன்ஃபார்மிங் ஃபேக்டர். ஏன்னா இந்த தாட் எனக்கு அதுக்கு முன்னாடியும் வந்துச்சு. பட் திஸ் பர்டிகுலர் சாட் வித் ஹர் சீல்டு த டீல். ஸோ நான் அதனால ஒரு புக் கிளப் ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். நாட் thousands or hundreds ஆஃப் யூ, பட் ஒரு 5லேருந்து ஒரு 10 பேருக்குள்ள தான் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் பை த எண்ட் ஆஃப் த மந்த் வி கேன் ஹேவ் அ குட் டிஸ்கஷன் அபவுட் இட். So this would mean 12 books a year, which is wonderful, which is a great start. And who knows in the everyday book club kosaram padikka aarambichu you might continue reading forever, and that would be my like ultimate goal for me. Fingers crossed. Let's see how that goes. அதை பத்தி இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு இன்னும் டீடைல் வீடியோல அடுத்து வர வீடியோஸ்ல சொல்றேன். இவ்வளவுதாங்க நம்மளோட ரீசெட் ரொட்டீன். ஸோ பேசிக்லி ஒரு மந்த்துக்கு நீங்க என்னெல்லாம் கோல்ஸ் பிளான் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் அச்சீவ் ஆச்சா இல்லையா, எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு யோசிச்சு நெக்ஸ்ட் மந்த்துக்கு பிளான் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு ரொட்டீனே. மார்ச்சோட ரீசெட் ரொட்டீன் பண்ணிட்டு எனக்கு காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க விச் இஸ் தட் ஒன் திங் தட் யூ வாண்ட் டு அச்சீவ் இன் மார்ச்.
என்ன நடக்குதோ இல்லையோ, இந்த ஒரு திங் நடந்துச்சுன்னா, யூ வில் ஹேவ் அ பெட்டர் குரோத். காமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தட் வுட் கீப் யூ அக்கவுண்டபிள். நான் வந்து கண்டிப்பா அடுத்த மாசம் ஆரம்பிச்சு உங்களுக்கு அடுத்த மாசம் இல்ல, பை த மந்த் எண்ட் உங்கள்ட்ட கண்டிப்பா கொஸ்டின் பண்ணுவேன். அது நீங்க ஃபாலோ பண்ணீங்களா இல்லையான்னு. ஸோ திஸ் வுட் மேக் யூ அக்கவுண்டபிள் டூ யுவர் கோல். ஸோ அது கண்டிப்பா அதனால காமெண்ட் பண்ணுங்க. ஹோப் என்னோட பிசிக்கல் ரீசெட் அண்ட் என்னோட பிளானர் ரீசெட் வாஸ் அ குட் வாட்ச் டு யூ. இந்த மாதிரி இன்னொரு வீடியோல உங்கள பார்க்குறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் சுஷ்மா சைனிங் ஆஃப். பை.